வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் விசிட் பண்ணியிருந்த ஒரு காஸ்ட்லியான கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு போஸ்னான்லேருந்து காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி போன எல்லா ட்ரிப்ஸுமே ஈவினிங் ஃப்ளைட் தான் இருந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மார்னிங் டைமில் ஒரு ஃப்ளைட்டில் போனது. இது காலையில் 6 மணி ஃப்ளைட்டுங்கிறதுனால 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுராத்திரி 2 மணிக்கு எழுந்திரிச்சே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக 3 மணிக்கு தான் அலாம் வச்சுருந்தேன், ஆனால் 2 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. அப்படி 2 மணிக்கு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு போஸ்னானில் இருக்கிற பஸ் டெர்மினல்ல இருந்து நான் போஸ்னான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுவுமே காலையில் முதல் பஸ்ஸு. போஸ்னான்லேருந்து போஸ்னான் ஏர்போர்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இது காலையில் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால செம்ம எனர்ஜியோடு தான் அன்றைக்கி நாளே ஆரம்பமாச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரேண்டம் சீட் அலோகேஷனில் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் கிடச்சிது. அங்கே கால் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் நிறைய இருக்குங்கிறதுனால அதுவுமே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுவுமே விண்டோ சீட் வேறையா, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு செம்ம குஷியாக போயிட்டுருந்தேன். அப்படி எங்கடா போகிறேன் அப்படின்னு இப்போ வரைக்குமே சொல்லலையேன்னு பார்க்குறீங்களா? அப்படி நான் போன இடம் என்னன்னா ஸ்பெயினுடைய கேபிட்டல் பார்சிலோனா. நான் ஸ்பெயினை எப்போ விசிட் பண்ணியிருந்தேன்னா செப்டம்பரில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஸ்பெயினை போய் ரீச் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஸ்பெயின்லாமே இங்கே இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெரிய கண்ட்ரி அப்படி தானே. அது மட்டும் இல்லாமல் என் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட நான் ஸ்பெயினுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே செம்ம சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டாங்களா. அதனால் செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. போஸ்னான்லேருந்து பார்சிலோனாக்கு ஃப்ளைட் ட்ராவல் 2லேருந்து 2.5 மணி நேரம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் நிறைய கண்ட்ரிஸ் போனதுனால. ஸ்பெயினை நோக்கி கிட்ட போக போக வானத்திலேருந்து அந்த வியூவெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. காடெல்லாமே பச்சை பசேல்னு, அதுக்கு நடுவில் இருக்கிற நிலம் எல்லாமே ஒரு லைட் செம்மண் கலரில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் லேண்டிங்குமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் நிறைய தடவை போயிருக்கேன் வேறு சிட்டிஸுக்கு ரயான் ஏரில். ஆனால் இந்த முறை ஃப்ளைட் லேண்டிங் அப்படியே ஒரு மாதிரி குலுக்குன்னு குலுக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. செம்ம ஹார்ட் லேண்டிங்கு. அப்படியே சீட்லேருந்து முன்னே இழுத்துட்டு போய் விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது காலையில் ஒரு 9 மணிக்கிட்ட லேண்ட் ஆகும்போது சூரியனுடைய ஒளிப்பட்டு அந்த ஃப்ளைட்டோடைய நிழல் அது கூட ஃப்ளைட் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பெரிய ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஃப்ளைட் அது கூட சேர்ந்து போகிற மாதிரியே இருக்குது. நான் நிறைய சிட்டியில் போயிட்டு நிறைய தடவை லேண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ. ஸ்பெயினோடைய அழகே தனி அழகு அப்படிங்கிறது இது ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தே தெரிஞ்சிருச்சு. நான் சொன்ன அந்த பியூட்டிஃபுல்லான ஹார்டான செம்ம த்ரில்லிங்கான ஃப்ளைட் லேண்டிங் இதோ உங்களுக்காக. நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிற மாதிரி ரயான் ஏர் பெரிய பெரிய கண்ட்ரியில் இருக்கிற மெயின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகாது.
இது லோ காஸ்ட் ஏர்லைன் அப்படிங்கிறதுனால இது சிட்டியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் தான் போய் இறங்கும். அதே மாதிரி இந்த முறையும் நான் ஸ்பெயினில் பார்சிலோனாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இது பார்சிலோனாவுடைய ஏர்போர்ட்டுக்கு போகாமல் பார்சிலோனாவிலிருந்து ஒரு 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஜிரோனா அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் தான் போய் விட்டாங்க. எல்லா கண்ட்ரிலையும் ரயான் ஏருடைய ஃப்ளைட் டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸுமே இருக்கும். நான் காலையில் ஒரு 9 மணி பக்கம் ஜிரோனா ஏர்போர்ட்டில் போயிட்டு லேண்ட் ஆகிட்டேன். ஜிரோனா ஏர்போர்ட்டில் இருந்து எக்ஸிட் ஆகிட்டு இந்த பஸ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் பார்த்துட்டு போயிருந்தேன். எக்ஸிட்டில் இருந்து எந்த பக்கம் போகணும், எங்கே வந்து பஸ்ஸு நிற்கும், எங்கே டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே. நான் ஏர்போர்ட்டில் இருந்து இந்த பஸ் ட்ரான்ஸ்ஃபரை நோக்கி நடந்துட்டு இருந்தேன்னா அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, நாகவேணி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா ஒரே ஆச்சரியம், ஸ்பெயினில் யாருக்குடா என்னோட பேரை தெரியும், யார் என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் என்னுடைய கிளைண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு டீம் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஸ்பெயினுக்கு நான் போன அதே ஃப்ளைட்டில் போஸ்னான்லேருந்து வந்திருக்காரு. இது எனக்கு தெரியவே இல்லை, நான் பார்க்கவும் இல்லை அவங்க எந்த நேரத்தில் ஃப்ளைட்டில் போர்ட் ஆனாங்க அப்படிங்கிறத கூட. அப்படியே அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கான டிக்கெட் மெஷின் அங்கேயே இருந்தது. அதில் டிக்கெட் எடுக்கலான்னு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இங்கிலீஷில் இல்லை, எல்லாமே ஸ்பானிஷில் இருந்தது. அங்கே பின்னாடி இருந்தவங்க கிட்ட உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியுமா, கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி எதுக்கு நம்ம மற்றவங்கள கேட்கணும், நமக்கு இருக்கவே இருக்குது கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு சொல்லிவிட்டு என்னுடைய மொபைல் கேமராவை எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வச்சு தான் டிக்கெட் எடுத்தேன். டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் அடுத்த பஸ் வந்து வர்றதுக்காக. அது வந்த உடனே பஸ்ஸில் போர்ட் ஆகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஜிரோனா ஏர்போர்ட்டில் இருந்து பார்சிலோனாவை நோக்கி. நான் ஜிரோனாலேருந்து பார்சிலோனா போகிறதுக்கு ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா 100லேருந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. ஆனால் இது என்னன்னா 1 மணி நேரத்துலேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவ்வளோ ஸ்பீடாக போச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இப்போல்லாம் இந்த ஜேர்னியுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டைரெக்டாக பார்சிலோனாவில் பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் போயிட்டு பார்சிலோனாவை மட்டுமே பார்க்காம ஸ்பெயினில் இருக்கிற இன்னொரு சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு பஸ்ஸு இல்லை ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது. அந்த சிட்டியை நல்லா பார்த்த மாதிரியும் இருக்கும், ஒரு சிட்டிக்கு 2 சிட்டியே பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 100 கிலோமீட்டர் ஜேர்னியில் நடுவில் நிறைய ஊருங்கள்லாம் வரும். அந்த சிட்டிஸை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அந்த கண்ட்ரியோடைய வில்லேஜ் சைடு காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல ஜேர்னி, நல்ல ஃபீலும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் நான் போகும்போது ஃப்ரண்ட் சீட்டை பிடிச்சிருந்தேன். வியூ எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. 3 பக்கமே பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு.
பஸ் ட்ராவலில் கொஞ்ச நேரம் தூங்கவும் செஞ்சுட்டேன். ஏன்னா காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சது இல்லையா, அதனால் நல்ல தூக்கம் வேற வந்துருச்சு. பார்சிலோனா கிட்ட போக போக அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் ரிச் ஃபீலிங் கொடுத்துச்சு. அதெல்லாம் பார்த்தாலே நம்ம பார்சிலோனாவை நெருங்கிட்டோம் அப்படின்னு தெரியும். ஒரு கண்ட்ரியோடைய கேபிட்டல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த இடத்துல வரும்போது ஃப்ளைஓவருடைய அண்டர் கிரவுண்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வேறு லெவலில் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ். செம்ம ஸ்பீடாக அந்த டன்னலுக்கு நடுவில் போகிறதுக்கு இது எல்லாத்தையும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே பார்சிலோனாவுடைய பஸ் ஸ்டேஷனை போய் ரீச் ஆகிட்டேன். காலையில் ஒரு 10 மணி பக்கம். பஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வேறு தெரியல. அங்கேயே ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக கூகுள் மேப்பை தான் யூஸ் பண்ணி எக்ஸிட் என்னன்னு கண்டுபிடிச்சி எக்ஸிட் வழியாக எக்ஸிட் ஆயாச்சு. எக்ஸிட் ஆகிட்டு என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனை பார்க்க போகலான்னு கூகுள் மேப்பில் பார்த்துட்ருந்தேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போவோமா இல்லை நடந்து போவோமான்னு சொல்லிட்டு 2த்துக்குமே ஒரே நேரம் தான் காட்டுச்சு. நடந்து போகிறதுக்கும் அதே டிஸ்டன்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அதே டிஸ்டன்ஸ். கடைசியில் சரி நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் புது நாட்டில் போயிட்டு ஏதோ ஒரு சின்ன தெருவில் நடக்கும்போது அப்படியே ஒரே பூரிப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு புது கண்ட்ரியை விசிட் பண்ணியிருக்கோம், அதில் ஏதோ ஒரு தெருவில் நம்மளும் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட்டாக பார்சிலோனாவில் இருக்கிற பார்சிலோனா கெத்தட்ரல் விசிட் பண்ணலான்னு தான் நடந்துகிட்ருந்தேன். அந்த பார்சிலோனா கெத்தட்ரலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் வந்தது. இது என்னுடைய லிஸ்ட்லையே இல்லை. இந்த ஆர்ச் அவ்வளோ உயரமாக, அவ்வளோ பெருசாக, செம்ம ஒரு வியூவோட சூப்பராக இருந்தது. இது 1888 கட்டப்பட்டதாம். இந்த ஆர்ச்சோடைய பேர் என்னன்னா ஆர்க் டி ட்ரையம்ப். இது 1888 ஸ்பெயினில் நடந்த உலக கண்காட்சிக்கு ஒரு மெயின் நுழைவு வாயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆர்ச்சை ஜோசப் விலசெக்கா ஐ காசோனோவா அப்படிங்கிற ஒரு கட்டிட கலைஞர் கட்டியிருக்காரு. இப்போ இந்த ஆர்ச் வழியாக நடந்து போனால் பார்சிலோனாவில் இருக்கிற சிட்டடெல்லா பார்க்குக்கு போகிறதுக்கான ஒரு வாயிலாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சிட்டடெல்லா பார்க்கு போகல, எனக்கு நேரம் கிடைக்கல. இந்த ஆர்ச்சிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே பார்சிலோனா கெத்தட்ரல் வந்துருச்சு. ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது கெத்தட்ரலுடைய ஒரு பார்ட்டு மட்டும் செம்ம வியூவாக இருந்தது. கெத்தட்ரலுடைய ஒரு கோபுரம் தூரத்துலேருந்து பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கே, கிட்டத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம்.
கெத்தட்ரலை நோக்கி நடக்க நடக்க வேறு லெவல் வியூவை கொடுத்தது. அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கெத்தட்ரலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராகில் தான் இந்த மாதிரி கெத்தட்ரலை பார்த்தேன். இதுவும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சிமிலர் ஆர்கிடெக்சர். இந்த கெத்தட்ரலை 13th 15th செஞ்சுரி வரைக்கும் கட்டியிருக்காங்க. முக்கியமான பணிகள் எல்லாம் 14ஆம் நூற்றாண்டில் தான் நடந்திருக்கு. இதுக்கு மேலே இந்த கெத்தட்ரல் பற்றின எந்த ஹிஸ்ட்ரியும் எனக்கு ஒழுங்காக புரியலை. அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கெத்தட்ரல் கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா, அப்போ ஒருத்தவங்க வந்து முகமெல்லாம் வெள்ளை கலரில் ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு ஹார்ட் ஷேப்பில் பலூன் வச்சுட்டு ஐ லவ் பார்சிலோனா அப்படின்னு கத்திட்டு என்னோடய வீடியோவில் வந்துட்டு இருந்தாங்க. நானா போதும் போதும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவில் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறமா வேறு பக்கம் போயாச்சு. நான் பார்சிலோனா போயிருந்தப்போ வெதருமே சூப்பராக இருந்துச்சு. 25 30 டிகிரி செல்சியஸு செம்ம வெதர். இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கெத்தட்ரலில் இன்னும் கிட்ட போய் பார்க்குறதுக்கு அதோடைய ஆர்கிடெக்சர் டிசைன்ஸு எல்லாமே இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கெத்தட்ரல் கிட்ட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு. சரி, அதையும் வேடிக்கை பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த கெத்தட்ரலுக்கு பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன ஷாப்ஸு. அங்கே நிறைய புக்ஸு, அதுக்கப்புறமா நிறைய கண்ணாடியால் ஆன பொருட்கள், சில்வர் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறமா நிறைய ஆர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறதோட சரி, எதையுமே வாங்கணும்னு இது வரைக்கும் நினச்சதே இல்லை. நமக்கு அவசியம் இல்லாத பொருளை வாங்கி குவிச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸு. எனக்கு சும்மா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப அவசியமாக இருந்தால் ஞாபகார்த்தமாக ஏதாவது வேணும்னா மட்டும் ஏதாவது சும்மா 1 2 ஐட்டம் வாங்கிட்டு வருவேன் போகிற ட்ரிப்பில் இருந்து. மற்றபடி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இங்கே இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நான் என்னென்ன பிளேஸை விசிட் பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருக்கும். இந்த வீடியோவுடைய நேரத்தை கருதி இதோட நம்ம இந்த வீக்கான வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்த பார்ட் அடுத்த வீக். என்னுடைய வீடியோஸ், என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.